யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். ஞானம் யோக சக்தியின் மூலமாக ஏற்படக்கூடிய அதீதமான ஒரு சக்தி, அதீத சக்தின்னு சொல்லுவாங்க. அது தெய்வத்தின் மூலமாக தான் அது நமக்கு கிடைக்குது. ஏன்னு கேட்டால் யோக சக்தியே தெய்வ சக்தி தான். இந்த வகையில் ஞான வளர்ச்சி அப்படின்னும் போது மற்றவர்களை நம்மளை நாம் அறிந்து கொள்ளலாம், பிறரை அறிந்து கொள்ளக்கூடிய நிலைகள் எல்லாத்தையுமே உருவாக்கும். ஒரு பேர் கொடுத்தா கூட அதை பார்த்து அவங்க சொல்லிடுவாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, என்ன மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு. இதுதான் ஞானம். மேலான நிலைக்கு செல்லும் பொழுது இந்த ஞானம் நல்ல தியானம்லாம் செய்யுங்க, இறை வழிபாடு செய்றீங்க, தன்னம்பிக்கை இறை நம்பிக்கையோடு வழிபாடெல்லாம் செய்றீங்க, ஆலயத்தெல்லாம் போயிட்டு உண்மையிலே நம்பிக்கையோடு செய்யும் பொழுது உயர்ந்த நிலை வரும் பொழுது ஞான காட்சிகள் ஏற்பட தொடங்கும். அப்பொழுது நமக்கு தெரிய வரும் உண்மையிலே தெய்வம்ன்றது என்ன அப்படின்றது. நம்மவே சுயமாகவே நாம் உணரக்கூடிய உணர்வை மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம் ஞானத்தின் மூலமாக. அது மிக 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 உயர்ந்த நிலை. அது ஞான சித்தி என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை எட்டுவது ரொம்ப அது வைராக்கியம், முயற்சி, பொறுமை எல்லாமே தேவைப்படுது. அந்த நிலையில இருந்தால் ஞான சித்தின்னு ஒரு உருவாயிடுச்சுன்னா ஒருவர் உட்கார்ந்து தியானத்துல அப்படியே பார்ப்பாங்க, இவர் யாரு என்னன்னு. அதெல்லாம் தேவையே இல்லை. பார்த்தோன்னே சொல்லிடலாம், கண்ணெல்லாம் முடியலாம் பார்க்க வேண்டாம். யோக சக்தி நினைச்சு இறைவனை நினைத்த மாத்திரத்திலே நமக்கு அப்படியே அந்த வைப்ரேஷன் வரும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.